ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. கிச்சனில் நம்மளுக்கு என்னென்ன சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா எப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க நான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் இந்த மணிக்கு எண்ணெயில் எந்த பொருளை பொரித்து எடுத்தோம்னாக்கி இப்படி தாங்க இருக்கும். அதில் உள்ள கசடுகள் எல்லாமே அப்படியே தங்கி இருக்குங்க அந்த எண்ணெயிலையா. இதை கொண்டு போய் நாம் சிங்கில் அப்படியே போடுவோங்க. இந்த மாதிரிக்கு நம்ம சிங்கில் அப்படியே போடுறதுனால சிங்கெல்லாம் முதல்ல அடைப்பு தாங்க வரும். ஃபஸ்ட்டு காரணமே சிங்கு அடைப்பு காரணமே இது தாங்க. நம்ம எந்த பொருளையுமே அப்படி கொண்டு போய் சிங்கில் கொண்டு போய் கொட்டுறதுனால சிங்கில் முதல்ல அடைப்பு தாங்க இந்த மணிக்கு வரும். அந்த மாதிரிக்கு அடைப்புலாம் எதுவும் வராமல் இருக்கணும்னாக்கி நான் இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவுலையா நம்ம இப்படி போடுறதுனால அதில் கொஞ்சம் கூட எண்ணெய்ங்கிறதே அதில் இருக்கவே இருக்காதுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு தன்மையும் இருக்காதுங்க. அதுக்கு நான் இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் இதை கொண்டு போய் குப்பையிலையாக போட்டுக்கிடலாங்க. இந்த மாதிரிக்கு போடுறதுனால நம்மளுக்கு கையிலையும் எண்ணெய் பிசு தன்மையை பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரிக்கு நான் இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் வச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி தொடச்சி எடுக்கிறதுனால பாருங்கள் நம்மளுக்கு ரொம்பவே வேலையும் ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, நான் இப்போ இந்த மாதிரி ஜாடி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஜாடியில் இப்போ நம்ம புளி தாங்க போட்டு வைக்க போகிறோம். ஒரு சில புளியில் பார்த்திங்கன்னாக்கி கொஞ்சம் கூடு எல்லாமே அப்படியே இருக்குங்க. அதுக்கு மேலேயும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் க்ளீனாக எடுக்காமலே இருக்கும். சீக்கிரத்தில் பார்த்திங்கனாக்கி அந்த புளியிலையா வண்டு புழு பூச்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரிக்கெலாம் வராமல் இருக்கணும்னாக்கி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புளியை மேலே போட்டு அதுக்கு மேலேயே கல்லுப்பையை அப்படி போட்டு வச்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. புளி கெட்டு போகாமலே இருக்கும். வண்டு புழு பூச்சி எதுவுமே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கி மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இந்த மாதிரிக்கு அரிசி களைஞ்ச தண்ணியிலலாம் முகம் கழுவிவாங்க. முகம் நல்லா ஒரு சைனிங்காக பளபளப்பாக இருக்குங்க. இப்போ தான் பிறந்த குழந்தைங்கலேருந்து 1 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் குளிக்க வைக்கும்போது அரிசி தண்ணியை களைஞ்ச தண்ணியை ஊற்றி பாருங்கள். அவங்களுக்கு உடம்பு வலி மேல் வலி எல்லாமே இருந்ததுனாக்கி ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்க குழந்தைங்களும் நல்லா தூங்குவாங்க. இது கூட புளி இலையையும் சேர்த்து நீங்கள் ஊற்றி பாருங்கள். உடம்பு வலிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி கீழே ஊற்றிடவே வேண்டாங்க. ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான தண்ணியாக இருக்குங்க இந்த தண்ணி டிப் நம்பர் 4, இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் மிளகாயெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நாம் மிளகாயை காம்பையாக எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரிக்கு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மிளகாய் கெட்டு போகாமலே இருக்கும். இந்த மிளகாயை பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கனாக்கி ஒரு விதமான நெடி வருங்க. கொஞ்சம் கூட யாருமே நெக்க முடியாது பக்கத்தில். அதுக்கு நான் இந்த மாதிரிக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேங்க. கல்லுப்பு போட்டு வறுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட நெடி எதுவும் வைக்கவே இருக்காதுங்க. டிப் நம்பர் 5, நான் இந்த மணிக்கு சட்டையெல்லாம் தொங்கப்படுது ஆங்கர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த மணிக்கு என்னுடைய சட்டையை அதில் போட்டு காமிக்கிறேங்க. நம்ம ஆங்கரில் நார்மலாக சட்டையெல்லாம் போடும்போது கொஞ்சம் அங்கங்கே நவுண்டு வருங்க. அந்த அங்கங்கே வலிக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரிக்கெலாம் வராமல் இருக்கணும்னாக்கி நான் இப்போ இந்த மாதிரி ஆங்கர்லேயே ரப்பர் பேண்ட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரப்பர் பேண்டையை நம்ம நல்லா இப்படி 2 பக்கமே போட்டு வச்சுக்கலாங்க. இப்படி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சட்டையை போட்டு பாருங்கள். அந்த ஆங்கர்லேருந்து கொஞ்சம் கூட அது நவுண்டு வரவே வராதுங்க. நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட நம்ம எப்படி அசைச்சாலும் வரவே வராதுங்க. அந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறதுனால அது ஒரு பிடி மணிக்கு அதில் அந்த சட்டைக்கு கிடைக்குதுங்க. அதனால அந்த சட்டை அதில் நவுண்டு வர மாட்டேங்கி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் மாவுலாம் பழைய மாவாகிட்டு இப்போ 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுனாக்கி அந்த ஃபஸ்ட்டு இருந்த கிறிஸ்ப்னஸ் அந்த தோசைக்கெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரிக்கு கொஞ்சம் இதே நல்லெண்ணெய் 1 ட்ராப் விட்டாலே போதுங்க. இந்த மாதிரிக்கு நல்லா இதே நல்லெண்ணன்ட்டு எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாங்க. ஆனால் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் அந்த கிறிஸ்ப்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த எண்ணெயை இந்த மாவுக்குள்ளே கலக்கி நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுக்கும்போது பார்த்திங்களாக்கி நல்லா அந்த பழைய மாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக மாவு அரைக்கும்ல அதே மாதிரிக்குள்ள கிறிஸ்ப்னஸ் நல்லாவே இருக்குங்க. அந்த டேஸ்ட்டும் அந்த மாவில் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இதனால் நல்லெண்ணெய் சேர்த்து இப்படி தோசை சுடுறதுனால இந்த மாதிரிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் பழைய மாவாயிருச்சு அப்படின்னாக்கி இந்த மாதிரிக்கு எண்ணெய் சேர்த்து தோசை ஊற்றி எடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரிக்கு நம்ம வீட்டில் மிக்ஸி ஜாரில் ஏதாவது பொருள் அரைக்கலான்னு பார்ப்போங்க. அதில் நம்ம லைட்டாக இப்படி தண்ணி இருந்ததுனாக்கி ரொம்ப கிறிஸ்பியாக அரைக்க முடியாதுங்க. அதுக்கு நம்ம என்ன தான் தொடச்சி எப்படி தான்னாலுமே அதில் வந்து அந்த ஈரத்தன்மை வந்து அப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்ம அரைக்கணும்னு நினைக்க பொருள் கிறிஸ்பியாக அரைக்கணுங்கிறது லைட்டாக ஈரத்தன்மை இருந்தாலுமே அரைக்க முடியாதுங்க. அந்த மாதிரிக்கு அதுக்கு நான் இப்போ கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா இந்த மாதிரிக்கு சிம்மில் வச்சுக்கிட்டேங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அந்த ஹீட் இப்படி காமிச்சாலே போதுங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்க தண்ணி எல்லாமே அப்படியே நல்லா ட்ரை ஆயிருங்க. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஈரப்பசை லைட்டாக இருந்ததுனாலுமே இந்த மாதிரிக்கு நீங்கள் அடுப்பை ஹீட்லேயே வச்சுட்டு மீடியம் சைஸ் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிங்கன்னாக்கி கொஞ்சம் கூட அதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரிக்கு புது பாத்திரம் ஏதாவது வாங்கியிருந்தாக்கி அதில் ஸ்டிக்கர் இருக்குங்க. ஸ்டிக்கரில் பார்த்திங்கனாக்கி நம்ம எடுத்து கிளிக்கணும்னு நினைப்போம், பாதி வரும், பாதி அதிலே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரிக்கெலாம் முழுசாக அப்படியே வரணும், பூட்டாக வந்துடணும் அப்படின்னாக்கி நான் இப்போ இந்த மணிக்கு ஸ்டவ்வையாக இந்த மணி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மணிக்கு எனக்கு வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதுவாக தீயை கூட்டி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்களா அப்படியே லைட்டாக அந்த ஹீட்டு பட்டுதுனாலே நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கர் வந்து உடனே வந்துடுங்க. லைட்டாக நான் இப்போ கொஞ்சம் சூட்டோடு எடுத்துட்டேன். அதெல்லாம் இதை விட நல்லா அப்படியே கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லா வந்துடுங்க, க்ளீனாக வந்துடும். இப்போ இந்த மாதிரிக்கு நமக்கு லைட்டாக ஒட்டி இருந்ததுனாலுமே அந்த பசத்தன்மை வந்து லைட்டாக இருக்க தாங்க செய்யும். அதுக்கு நம்ம இப்போ லைட்டாக தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விட்டாலே போதுங்க. நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட அதில் இருக்கவே இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஒரு பவுல் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கி நான் இந்த மணிக்கு சந்தனம் தாங்க போட்டு கரைக்க போகிறேன். இப்போ இந்த பவுல்லையே கொஞ்சமாக பால் விட்ருக்கேங்க. பால் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சந்தனத்தையே அதுக்குள்ளேயே போட்டு கரைச்சி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த சந்தனம் வந்து நல்லா எல்லோ கலராக இருக்கும் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா மஞ்சளாக இருக்குது. இதை நம்ம இப்போ சாமி படங்களுக்கெல்லாம் வச்சோம்னாக்கி அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த சந்தனம் வந்து உதிர்ந்து போகாதுங்க. நார்மலாக நம்ம தண்ணியில் கரைச்சி வைக்கும்போது நல்லா சீக்கிரத்தில் சந்தனம் உருந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டிப்பாக இருக்குங்க. நான் இப்போ இந்த மாதிரி சோப்பு டப்பா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நாம் குளிச்சுட்டு அப்படியே அந்த சோப்பு டப்பாவில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி அப்படி ஈரத்தோடு நம்ம வந்து வச்சுருவோங்க. அதனால் அந்த சோப்பு எல்லாமே சோப்பு டப்பாவில் ஃபுல்லாகவே ஆயிருங்க. நம்ம இதை திருப்பி அதை ரெண்டாவது நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய இருக்குங்க. அப்படி க்ளீன் பண்ணாமல் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து ரப்பர் பாயிண்ட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 2 கார்னர்லேயும் சோப்பு டப்பாவிலேயே இந்த மாதிரி ரப்பர் பாயிண்ட்டையே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சோப்பை அது மேலேயே வச்சு பாருங்கள். நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் கூட டப்பா ஃபுல்லாக அந்த மாதிரி சோப்பாக ஆகாதுங்க. தண்ணி வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து வடிஞ்சிடுங்க. இந்த மாதிரி சோப்பு மேலேயே வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுனாக்கி மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.